மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகளுடைய வாழ்வில் ஒளியேற்ற அவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவரை அன்போடு கேட்டுக்கொண்டு அவரை பேச வைக்கிறேன். அண்ணாமலையார் மண்ணிலே இளவான காதல் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் மிகப்பெரிய உழவர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற சமூக நீதி போராளி, உழவர்களின் உயிர் நாடி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களே, கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களே, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு பூத்தா அருள்மொழி அவர்களே, சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்களே, பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களே, இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆலயமணி அவர்களே, செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வேலுச்சாமி அவர்களே, இந்த மாநாட்டை குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்களே, வேந்தல் பக்தா அவர்களே, பாண்டியன் அவர்களே, வேளாயுதம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள், அருள் அவர்கள், சதாசிவம் அவர்கள், சிவகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாம் இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள், எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், லட்சக்கணக்கான உழவு குடிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். அண்ணாமலையார் மண்ணிலே இப்படி ஒரு மாநாடு நடைபெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இப்படி ஒரு உழவர் மாநாடு நடந்தது கிடையாது. இந்த மாநாட்டு திடலில் உள்ளவர்களை விட வெளியிலே 3 மடங்கு அதிகமாக வெளியிலே இருக்கின்றார்கள்.
அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான உழவர்கள் இங்கே திருவண்ணாமலையிலே கூடியிருக்கின்றார்கள். காரணம், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டின் மூலமாக யாருக்கும் நாங்கள் இந்த மாநாட்டை யாருக்கும் நிரூபிக்க அதற்காக நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவது கிடையாது. மாறாக உழவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் எங்களை போன்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. உழவர்களை பற்றி எந்த அரசியல் கட்சிக்கும் கவலை கிடையாது. அதிலும் குறிப்பாக ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி முதலாளிகளுக்காக நடத்துகின்ற ஆட்சி. இந்த மாநாட்டை நான் ஏற்கனவே முன்பே சொல்லியிருக்கின்றேன், மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 20-25 நாட்களுக்கு முன்பு ஐயா அவர்கள் ஆலயமணி அவர்களையும் வேலுச்சாமி அவர்களையும் அழைத்து எனக்கு ஒரு உழவர் மாநாட்டு திருவண்ணாமலையிலே நடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அவ்வளவுதான். வெறும் 25 நாட்களிலே குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துகின்ற சக்தி நமக்கு மட்டும் இருக்கிறது. யாராலும் அடுத்தது இந்த மாவட்டத்தில் உள்ள 4 மாவட்ட செயலாளர்கள் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் தலைமையில் தங்கி இதை மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். சரி, இந்த மாநாடு இவ்வளவு கூடியிருக்கின்றோம், லட்சக்கணக்கான உழவர்கள் கூடியிருக்கின்றோம். இது நிறைவாக என்னுடைய ஆசையை பேச இருந்தேன். ஆனால் முதலிலே நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு மிக பெரிய ஆசை இருக்கிறது. இதற்கு முன்பு கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன். டெல்லியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே விவசாயிகள் போராட்டம் என்று சொன்னாலே உடனடியாக டெல்லியை சுற்றி லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே தங்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்கி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்றுதான் என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விவசாயிகளும் சென்னையை நோக்கி சென்னையை சந்திக்க அங்கே செல்ல வேண்டும். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். அதுதான் என்னுடைய ஆசை. அதை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள். எல்லாம் மாட்டு வண்டியில வாங்க, வாங்க, நடந்து வாங்க, குடும்பத்தோட வாங்க, ஸ்டவ் எடுத்துட்டு வாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடுங்க. டெல்லியில நடக்குது, நான் கண் கூட நான் பார்க்கிறேன். 10 நாள் 1 மாதம் அங்கேயே தங்கி குடும்பத்தோட வந்துடுறாங்க, அங்கேயே சமையல் சாப்பிடுறாங்க. உள்ள டெல்லிக்குள்ள யாரும் போக முடியாது, வெளியில யாரும் வர முடியாது. யாரு டெல்லிக்கு. அப்போ உடனடியாக அங்கே அரசாங்கம் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க? சரி, உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் நம் தலையெடுத்து சிறை கிடைக்கின்ற விவசாயிகள், ஒற்றுமை இல்லாத விவசாயிகள் மத்தியில இப்போ நடத்துகின்ற ஆட்சிகள் உங்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் வந்து இப்ப இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விவசாயம் என்றால் என்ன தெரியாது, உழவன் என்றால் என்ன தெரியாது. முதலாளிக்காக நடத்துகின்ற ஆட்சி. தமிழ்நாட்டில் 3 துறைகள் இருக்கிறது. ஒன்று வேளாண் துறை, அடுத்தது உற்பத்தி துறை, 3வது சேவை துறை. இந்த 3 துறைகளும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி என்று சொல்வார்கள். இதை நிர்ணயிக்கிறது. அதாவது என்னடா இவன் என்னமோ பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க, இது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா 3 துறைகள், அக்ரிகல்ச்சரல், மேனுபேக்சரிங், சர்வீஸ் செக்டர். முதல் துறை விவசாயத்துறை. வேளாண் துறையில அங்கே மக்கள் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா?
63 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் 63 விழுக்காடு மக்கள் யாரு? உழவர்கள். ஆனால் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பங்களிப்பு, பொருளாதாரத்தின் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 11 விழுக்காடு, 11%. இருக்கிறது எவ்வளவு? 63 விழுக்காடு. அவருடைய பங்களிப்பு வெறும் 11 விழுக்காடு. அடுத்தது உற்பத்தி துறை. உற்பத்தி என்ன தெரியுமா? மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் அந்த காரு, இந்த ஷர்ட், பேஸ்ட், பிரஷ் எல்லாம் மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்றாங்க பாரு, இந்த ஃபேக்டரி மூலமா. அது உற்பத்தி துறை. அது எவ்வளவு பங்களிப்புனா 37%. மூன்றாவது சேவைத்துறை, சர்வீஸ் செக்டர். சேவைத்துறைனா என்னன்னா, இப்ப ஐடி செக்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் ஐடி செக்டர், தொழில்நுட்பம், இல்லது ஹாஸ்பிட்டல், இல்லது ஹோட்டல், இதெல்லாம் வந்து சேவைத்துறை. இதனுடைய பங்களிப்பு 46 விழுக்காடு. மீதி இருக்கிற ஒரு 3-4 விழுக்காடு மற்ற துறைகள். அப்போ 63 விழுக்காடு மக்கள் தொகை, வெறும் 11 விழுக்காடு தான் அவர்களுடைய பங்களிப்பு. 37 விழுக்காடு உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு பங்களிப்பு. அப்போ இதனால்தான் உழவர்கள் முன்னேறாமல் இருக்கின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அரசாங்கம் உழவர்களுக்கு ஏற்ற ஒரு கொள்கையை கொண்டு வருவது கிடையாது. காரணம் அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க, அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, 10,000 கோடி வாங்கிட்டு வெளிநாட்டுல போய் அங்க ஏமாத்திட்டு வெளிநாட்டுல போய் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கலாம் பல பேர். 10,000 கோடியை ஏமாத்தி. நம்ம விவசாயி 10,000 ரூபாய் வாங்கினு 10 முறை பேங்க்ல இருந்து வந்துட்டு போறான். அவங்களுக்கு சுயமரியாதை அதிகம். நம்ம விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் வாங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாம கைத்துல தொங்குறான். எவ்வளவு பேர் பார்த்தாச்சு. ஏன்னா அதிக சுயமரியாதை உள்ளவர்கள் விவசாயிகள். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள். எனக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். உழவர்களை ஒன்று கூடுங்கள். இந்த பாட்டு தான் பார்த்திருக்கோம். நம்ம ஜெயபாசன் எழுதிய பாட்டு, புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இசையமைத்த பாட்டு பாடுங்கள். எல்லாம் வாங்க, உழவர்கள் ஐயா பின்னாடி வாங்க. நம்ம ஏமாந்தது போதும், இவர்கள் ஏமாற்றியது போதும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எங்களுடைய தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்கோம். 45 தீர்மானங்கள். இந்த 45 தீர்மானங்களையும் தமிழக அரசு நிறைவேற்றிச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமா மாறும். சந்தேகமே கிடையாது. இந்த 45 தீர்மானங்களும் அதை அரசு நிறைவேற்றினால் சந்தேகமே கிடையாது, தமிழ்நாடு will be the number 1 state in this country. எல்லா வகையிலும் அத்துணை தீர்மானங்களும் வேளாண் சார்ந்த தீர்மானங்கள். அத்தனையும் வேளாண் சார்ந்தது. 5 திணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இது போன்ற எந்த மாநிலம் இந்தியாவில் கிடையாது. அப்படிப்பட்ட மாநிலத்தில் உள்ள விவசாயிகளுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுக்க மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் இருக்கின்றோம். உழவர்களே ஒன்று சேருங்கள், வாருங்கள். இனியும் ஏமாறாதீர்கள், வெற்று வார்த்தைகளால் ஏமாறாதீர்கள். தொடர்ந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய கரத்தை நாங்கள் நீட்டுகின்றோம். உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள். எங்கள் கையை பிடிங்கள், உங்கள் கையை நாங்கள் பிடிக்கின்றோம். இருவரும் கரம் கோர்த்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆட்சி மாற்றம் வர வேண்டும், இதுதான் வேண்டும். ஆனால் இதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை, இந்த மாநாட்டு மூலமாக தீர்மானங்கள் போட்டிருக்கின்றோம். முக்கிய கோரிக்கை எங்களுக்கு என்ன? விவசாயிகள் விளைச்சலுக்கு விலை வேண்டும், அவ்வளவுதான். எங்க விளைச்சலுக்கு விலை குடியா? நீ போடுற இலவசம் வேண்டாம், நீ போடுற பிச்சை எதுவும் வேண்டாம். எங்களுக்குலாம் நாங்க தன்மானமா வாழணும். எங்க விளைச்சலுக்கு, எங்க உழைப்புக்கு எங்களுக்கு விலை கொடு. அது காரணம், நியாயமான விலை கொடு. இன்னைக்கு
ஒரு ஏக்கர் நெல்லு பயிரிடணும்னா எவ்வளவு ஆகும் தெரியல? 46,000 ரூபாய். இது நான் சொல்லல, இது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. அவங்க சொல்றாங்க ஆண்டுதோறும் விஞ்ஞான முறையில கணக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க. 46,000 ரூபாய் ஒரு ஏக்கர் நெல்லை பயிரிடணும்னா செலவாகிறது. அதுல எவ்வளவு வரும் பார்த்தா 22 குவிண்டால் நெல்லு கிடைக்கும். ஒரு குவிண்டால் தான் 100 மூட்டை. இப்ப 100 மூட்டைனா இப்ப 40 மூட்டை தான், 40 கிலோ. 100 மூட்டை 100 கிலோ. ஒரு குவிண்டால் 100 கிலோ மூட்டை. ஆனா 100 கிலோ மூட்டை யாராலும் தூக்க முடியாது. 40 கிலோ மூட்டை தான் தூக்க முடியாது. இப்ப ஒரு மூட்டை 40 கிலோ தான் வருது. இப்ப 40 கிலோ மூட்டைனா 55 மூட்டை ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும். சரி, அதுக்கு என்ன வேலை கிடைக்குது? ஒரு குவிண்டால் நெல்லுக்கு அரசு நிர்ணயம் பண்ண வேலை 2035 ரூபாய். ஒரு குவிண்டால் 100 கிலோ மூட்டைக்கு 2035 ரூபாய். சரி, உற்பத்தி எவ்வளவு ஒரு குவிண்டாலுக்குன்னு பார்த்தா 2200 ரூபாய். அப்போ கிட்ட 165 ரூபாய் லாபம் ஒரு குவிண்டாலுக்கு. எங்க போவான் விவசாயி? எங்கேயா போவான்? அதனால அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? விவசாயம் என்ன தெரியுமா? அப்படியே மொத்தமா காசு போட்டு மொத்தமா எடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு அவன் காசு ஒரு 50,000 ரூபாய் போட்டானா மொத்தமா அவன் கையில 30,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 50,000 ரூபாயும் கடனை வாங்கி அங்க வாங்கி இங்க வாங்கி காதுல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கிட்டு 5,000 10,000 3,000 4,000 போட்டு போட்டு மொத்தமா 30,000. நாங்க என்ன கேட்டோம் உங்ககிட்ட? MS சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்துங்கள். இது மத்திய அரசு செய்யணும். மத்திய அரசுடன் பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். நம்மை போன்ற பல கட்சிகள் பல இயக்கங்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு காலத்திலே ஒரு குவிண்டால் நெல்லுக்கு தமிழக அரசு 700 ரூபாய் 800 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்தாங்க. அது ஒரு காலம். இன்னைக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? போடுறாங்க 105 ரூபாய். 105 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நாங்க கேட்கறது என்ன? உற்பத்தி செலவு 2200 ரூபாய், அதுல 50% லாபம் 1100 ரூபாய் கூடுதலா. இப்ப உற்பத்தி செலவு 2000 ரூபாய் கூடுதலா இன்னொரு 1100 ரூபாய் கூடுதலா கொடுத்தா எங்களுக்கு கணக்குனா 3500 ரூபாய் கொடுங்க. 3200 ரூபாய் 3300 ரூபாய் வருது. ஆனா எங்களுக்கு என்ன கேட்கிறோம்? கோரிக்கை 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கூடுதியா? நியாயம் தானே கேட்கறது? நியாயம் தானே? இதை கொடுக்க மறுக்கின்ற ஆட்சி மத்திய ஆட்சியும் சரி மாநில ஆட்சியும் சரி. மாநிலத்தில் எவ்வளவு செய்யலாம் விவசாயிகளுக்கு, ஆனால் அவங்களுக்கு மனசுல மட்டும் அவங்களுக்கு தெரியல அவங்க. என்ன சொல்ற? கரும்பு எடுத்துக்க. கரும்பு ஒரு ஏக்கர் கரும்பு பயிரிடுவதற்கு எவ்வளவு செலவாகுது? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்றது 1,26,000 ரூபாய். அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல எத்தனை டன் கரும்பு வரும்? ஒரு ஏக்கர் 40 டன் வரும். 39 புள்ளி வரும். 40 டன். ஒரு டன் கரும்பு எவ்வளவு விலை இன்னைக்கு கொடுக்குறாங்க? மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் MSP சொல்றது. மத்திய அரசு நிர்ணயம் பண்ற MSP எவ்வளவு இன்னைக்கு கரும்பு கொடுக்குறாங்கன்னா 3100. அதாவது முதல்ல 2,995 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப கூடுதலா கொஞ்சம் 50 ரூபாய் 70 ரூபாய் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. 3000 ஆக்சுவலா பார்த்தா 3065 3100 வச்சுக்கோங்க. இப்ப அதுல பாதியில உற்பத்தி எவ்வளவு ஆகும் தெரியுமா? 3300. உற்பத்தி 3300, கொடுக்கிறது 3100. 200 ரூபாய் அதுலயே நட்டம் வந்துருச்சு. நாங்க கேட்கறது அதுல 50% லாபம், 50 விழுக்காடு லாபம் வேணும்னு கேட்டு நாங்க கேட்கறது 4,800 ரூபாய் 4,900 ரூபாய் வரும். 5,000 ரூபாய் ஒரு டன் கரும்பு கொடுங்க. இதை கொடுக்க முடியாத மத்திய மாநில அரசுக்கு இதற்கு ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? 107 ரூபாய். இவங்க விட்ட காசு அரசாங்கம் காசு. பாவப்பட்ட மக்கள் விவசாயிகள் கொடுக்காம என்ன கொடுக்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறீங்க?
அது மட்டுமில்ல, கடந்த 10 ஆண்டுகள கிட்டத்தட்ட உரம் விலை ஏறி போயிடுச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு டிஏபி விலை 550 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1550 ரூபாய். 2000 ரூபாய் கம்மி வாங்க முடியாது. காம்ப்ளெக்ஸ் விலை 520 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 1350 ரூபாய். பொட்டாஷ் விலை 310 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 1700 ரூபாய். கிடைக்கிறது கிடையாது. யூரியா பாத்தீங்கன்னா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு, 266 ரூபாய் தான். அப்பயும் ஒரு 250 ரூபாய், இப்ப 266 ரூபாய். அதுக்கு நான் ஏற்ற முடியல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி, அவர்களை சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி, ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது. இதுல வெயில் அதிகம், வறட்சி வந்துச்சுன்னா, மழை, வெள்ளம். இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய். அது வரல, அது திமுக காரங்க போயிடுச்சு. சரி, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில வெள்ளம் வந்தது. சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. தூத்துக்குடி, தென்காசியில வெள்ளம் வந்தது. அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது, விழுப்புரத்துல வெள்ளம், கள்ளக்குறிச்சியில வெள்ளம், திருவண்ணாமலையில வெள்ளம் வந்தது. எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணி இருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். இன்னொன்று வாங்க போய் சேர்களே, திமுக அரசால் தான் நீங்க வெள்ளமே வந்தது. தென்பண்ணு விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு பதிலளிக்க முடியும். சாத்தனூர் அணைய காலையில 2:30 மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, நாம திறந்து விட்டுட்டாங்க. சரி, நான் கேட்கிறேன், புயல் வந்துடுச்சு. புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை 118 அடி தண்ணி இருக்கு. மொத்தம் கொள்ளளவு 119 அடி. புயலுக்கு முன்பு 118 அடி வந்துடுச்சு. புயல் அடிக்குது, மழை வருது, 52 சென்டிமீட்டர் மழை எல்லாருக்கும் தெரியுது. தண்ணி சாத்தனூர் அணைக்கு மேல உள்ள நீர்பிடிப்பு பகுதியில அவ்வளவு வெள்ள ஊத்தங்கரையில 52 சென்டிமீட்டர் பெய்யுது தெரியுது. அந்த தண்ணி ஒரு 3-4 மணி நேரத்துல இங்க வந்துடும் தெரியாத? அது குடும்பமா தெரியாது. அதுக்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு இன்னைக்கு 1,70,70,000 கனஅடி ஒரு வினாடிக்கு திடீர்னு திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு 19 பேர் இறந்திருக்கிறார். 19 பேர், நினைச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை விடுங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில ஒரு விவசாயி பிரச்சனையை நன்கு புரிந்தவர். இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. இது படிக்கணும்னா என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஐயா பேசணும். நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, எல்லாமே இவ்வளவு பெரிய பட்டியல் பாரு. 1, 2, 3, 4, 5, 6 பக்கம் இருக்குது. இத போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது
இது போன்ற பட்டியல் என்கிட்ட காமிக்க முடியும்? நான் சேலஞ்ச் பண்றேன். எந்த கட்சியா சொல்லுங்க. கும்முடி பூட்டியில இருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார். பாட்டாளி மகிழ்ச்சி போராடி இருக்கிறார். போராட்டம் ஏதோ பேசி பேருக்கும் கிடையாது. போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவள்ளூர் இப்ப இருக்கிற 38 மாவட்டம் இருக்கு. இதுக்கு முன்பு 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கிறோம். சென்னையை தவிர 31 மாவட்டத்தில் போராடி. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் எவ்வளவு இருக்கு சிலதை நான் மறந்திருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எடுத்து அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டியா. அது என்ன தெரியுமா? முப்போதும் விலை என்ற அந்த மண்ணை எடுத்து 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தான். அவங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு ஊட்ட போறாங்க. இதுதான் அறிவுசார் நகரம். யாருக்கே வேணும் இதெல்லாம்? நீ இதை எடுத்து நடத்து. ராமநாதபுரத்தில் போய் நடத்து, சிவகங்கையில நடத்து, தூத்துக்குடியில நடத்த. அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு. எங்க மண்ணில எங்க பூமியில உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதுயா. எங்களுக்கு தேவையில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, 63 விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட இருக்கு ஆட்சி இருக்கிறது. இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் அங்கே கொசத்தலை ஆற்றில ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம், நிறுத்தியிருக்கின்றோம் அந்த திட்டத்தை. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள். திமுக முந்தைய ஆட்சியில அண்ணன் தனியா ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி 50,000 ஏக்கர் விளைநிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. செய்யூரில் 2000 ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள். ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்தான். ஸ்ரீபெரும்புத்தூரிலே 7000 ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது. அதையும் போராட்டம் நடத்தின. ஆனால் இப்பொழுது பரந்தூரில் வந்திருக்கிறது. பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது. திருப்போரூர் பகுதியில் 5000 ஏக்கர் உப்பளம் நிலம் இருக்கிறது. அங்கே இந்த விமான நிலையம் அங்கே தான் வர வேண்டும். காரணம், திருப்போரூருக்கும் இப்ப இருக்கின்ற விமான நிலையத்திற்கும் இணைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். அந்த இணைச்சா அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டு 5000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சென்னையிலிருந்து 80-90 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமான நிலையம் என்றால் அது வெற்றி பெறாத அந்த விமான நிலையம். அமைதியாக உட்கார இடைஞ்சல் பண்ண. அடுத்தது வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். The most black district of India என்று பெயர் பெற்றது வேலூரில். அந்த மாவட்டத்தில் ஐயா அவர்கள் 1995 பாலாற்றை காப்போம் என்று ஒரு நீண்ட பயணம், 3 நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள். அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று
இந்த தோல் 10 தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பெண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவரை கேட்டா அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க வேண்டும் என்று 45 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை. 45 ஆண்டு கால கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வந்து நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது, அமைத்தது கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில மேல்மா பகுதியில சிப்காட் நிலத்தை சிப்காட் உருவாக்குவதற்காக 3500 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க இருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள். நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம். உலகத்துல எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சி நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கொடுங்கோல் ஆட்சியில கூட உழவர்களை சிறை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல யாரும். வெள்ளக்கார ஆட்சியில கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல. ஆனால் இப்ப நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இதற்கு பிறகுமா விவசாயிகள் இவர்கள் ஆதரிக்கிறீர்கள்? குண்டர் சட்டம் நினைத்து பாருங்கள். குண்டர் சட்டம், இந்த குண்டர் சட்டம் யார போடுவாங்க ஜெயில? கொலைக்காரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன் ஒண்ணுதான் குண்டர் சட்டத்தை போடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை, மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைன்னு ஆகாயத்துல கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நான் சோறு கிடைக்கும். சோறுக்கு எங்கேயா போவேன்? சோறுன்னு ஆகாயத்துல விளக்க முடியும்? இந்த மண்ணில் தான் விளக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சுட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்டீங்களா? இல்ல கம்போடியா, லாவோஸ், சைனா, ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க, எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம், எனக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா, மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்க ஐயா. அந்த நிலை வரக்கூடாது, வர விட மாட்டோம். தமிழ்நாட்டிலே 1 சென்ட் விளைநிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் என்ன வேணா பண்ணியா, என்ன வேணா பாட்டுக்கலாம். நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி 50,000 ஏக்கரை அழித்த என்எல்சி இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பேசுற என்னன்னு, மதுரை மேலூரில் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்கே மக்கள் போராட்டம், பாட்டாளி கட்சி போராட்டத்தினால இப்ப விழித்து கொண்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், 10 மாதம் அமைதியா இருந்துட்டாங்க.
அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டிருக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அப்ப பாத்துங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், வேதாந்தா, திமுக, அந்த புள்ளி 4 புள்ளி இருக்கு. புரியுதா? அந்த 4 புள்ளியும் அதுக்காக மாட்டிக்கிட்டு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல நாங்க தொடங்கல, மத்திய அரசு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன் ஆவேசமா பேசுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இந்த ஆவேசம் ஏன்? நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்துக்கு எதிராக உங்களுக்கு நெய்வேலியில இருக்கிறது, அங்கே முப்போகம் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே. அங்கே மேலூர்ல 5000 ஏக்கர், கடலூர்ல 50,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் விளை நிலம் முப்போகம் செழுமையா இருக்குது. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது. அப்ப என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு, என்ன பாகுபாடு உங்களுக்கு? கடலூர் மக்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க, மதுரை மக்கள் என்ன? நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, வர விட மாட்டோம். நானும் அங்க போறேன், 26ஆம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன். அதே போன்றுதான் இங்க கடலூர்லயும் அதே நிலை தானே. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நிலக்கரி சுரங்கம் வேணுமா? என்ன நிலைப்பாடப்போ? ஏன்னா இது வட தமிழ்நாடு, இந்த மக்கள் அப்படிலாம் எப்படியோ ஓட்டு போட்டுடுவாங்க, அந்த மெடப்புல இருக்கிறாங்க. அது தெரிய போது, அடுத்த தேர்தல் தெரியும், காத்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் கிடையாது, இந்த கோபத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன். இதே போன்றுதான் தமிழ்நாட்டில் அடுத்தது சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம். சொல்லணும் அவசியம். எத்தனையோ நடைபயணம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கருத்து கேட்கிற கூட்டம், கடையெடுப்பு, 10 லட்சம் கையெழுத்திய என்னென்னமோ நடத்தும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பகேதலா திட்டம், இதை நிறைவேற்ற வேண்டும் என, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என எத்தனையோ 3 முறை ஐயா அவர்கள் அங்கே சென்று 3 முறை ஐயாவே போராடி இருக்கின்றார். நான் 3 முறை போயிருக்கின்றேன். ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றிருக்கிறேன். நொய்யல் ஆற்றை பாதுகாப்போம், இப்படி ஒவ்வொரு பகுதியும் காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று யோசனை சொன்னது யாரு? உங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இன்று நடைபெற்றிருக்கிறது. 5 ஆண்டு காலத்திலே இதை நாங்கள் சாதனை படித்திருக்கோம். 5 ஆண்டு காலம் 2015 முடிவு பண்ணோம். முதலாக நாங்கள் சொன்னோம், 2020 நடந்தது. இதுதான் பாட்டாளி மகிழ்ச்சி, இதுதான் ஐயா நடத்தியது. அதிமுக கையெழுத்து போட்டிருக்கலாம், ஆனால் போராடி பெற்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும். அது நெடுவாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கதிராமங்கலம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை, கைகேணி மாலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, கூடன்குளம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டிலே அங்கே சேர்ந்து போராடி வென்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை ஆறுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். தாமிரபரணியை காப்போம் என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். பாபநாசத்திலிருந்து புன்னக்காய் வரைக்கும் 2 நாள் நடந்து போய் ஊரா போய் அங்கே துண்டு பிரச்சனை கொடுத்தேன். வைகை ஆற்றை காப்போம் என்று வெள்ளிமலை மேகமலை அடிவாரத்திலிருந்து அரசுமங்கல ஏரி வரைக்கும் 2 நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன். ஊரா போய் துண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதே அரசுமங்கல ஏரிய 1995 எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஏரியில 2 நாள் தங்கி அந்த ஏரியை தூர்வாரி இருந்தார். எப்போ? 1995. காவிரி ஆற்றை காப்போம் என்று பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்ட 3 நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு பகுதியா சென்று வாருங்கள் விவசாயிகளே, வாருங்கள் இளைஞர்களே, நம்ம ஆற்றை காப்பாற்றணும், காவிரி தாயை காப்பாற்ற வேண்டும் என்று, பாலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று ஆந்திரா எல்லையில புல்லூர்ல இருந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கத்தில் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன்.
உசத்தலை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் ஆர்கேபேட்டை திருத்தணியில மாபெரும் போராட்டம் நடத்திய பிறகுதான் அந்த ஆற்று காப்பாற்றப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று 2 நாட்கள் அத்திக்கடவிலிருந்து குன்னத்தூர் வரைக்கும் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். இப்படி தமிழ்நாட்டுள்ள அத்துணை ஆறுகளுக்கும் சென்று எப்படியாவது காப்பாற்றணும் என்ற ஆரங்கம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யாருக்காவது இருக்கா? நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று கருத்தரங்கம் போட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். இதே போன்று தமிழ்நாட்டில் நீர்ப்பாச திட்டங்கள் அத்திக்கடவு அவிநாசி இப்ப இன்னும் நடைமுறையில் சரியில்லை. மேட்டூர் உபரிநீர் திட்டம், தருமபுரி உபரிநீர் திட்டம், வடிநிலா திட்டம், நந்தன்காலா திட்டம், பாலா தென்பெண்ணை இணைப்பு திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னமுழா திட்டம், காவிரி குண்டார் திட்டம், தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலுமிச்சையார் இதை இணைக்கிற திட்டம், இப்படி எல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஆட்சியாளருக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது. காரணம் நாங்கள் பாட்டாளிகள் யாரு? வெற்றியில வேர்வை சிந்தினவன் பாட்டாளி. நாங்கள் பாட்டாளிகள், எங்களுக்கு வலிக்குது. திமுக எல்லாம் முதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற திமுக, பாட்டாளிகள், விவசாயிகள், உழவர்கள் எங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க. ஒரு முறை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். ஒரு முறை கேட்கிறேன். இன்னைக்கு எங்களோட நோக்கம் என்ன? இந்த படத்துல பார்த்திருப்பீங்க, தக்காளிய ரோட்ல கொட்டுற விவசாயி. ஏன்? அதை சேமிப்பதற்கு கிடங்குகள் கிடையாது, அதை மதிப்பு கூட்டுவதற்கு வசதிகள் கிடையாது, அதை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்பாடு அரசு செய்யவில்லை. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒன்று, நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது இப்பொழுது 22 வகையான விளைச்சலுக்கு தான் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் காய்கள், கனிகள் எல்லா விளைச்சலுக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்கள். அதான் அடுத்தது, அதை சேமிப்பதற்கு கிடங்குகள், குறிப்பாக குளிர்பதின கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் முதல்ல கட்டுங்க. தக்காளிய 3 மாதம் 6 மாதம் அதில் பதப்படுத்தலாம், சேமிக்கலாம். அதே தக்காளிய மதிப்பு கூட்டி சாஸ் ஆக்கலாம். அதே தக்காளிய அதை சந்தைப்படுத்தலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள், தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து இதையெல்லாம் விளைபொருள்களை விவசாயிடம் பெற்று குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து விவசாய வாழ்விலே ஒளியேற்றலாம், மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விவசாயிகள். இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற எங்களோட நோக்கம். மீண்டும் சொல்கின்றேன், இந்த 45 தீர்மானங்கள்ல தமிழக அரசு உடனடியாக விலை நிர்ணயம் ஆணையத்தை உருவாக்க வேண்டும். விளைபொருள் கொள்முதல் ஆணையத்தை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் உருவாக்கி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது உண்மையான ஒரு வளர்ச்சியான ஒரு நாடாக, மாநிலமாக இருக்கும். அதனால இதையெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற. இன்னும் ஐயா பேசணும், இன்னும் நேரம் இல்லை. ஐயா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்காரு. அவர் மனசுல நிறைய இருக்கு, செய்திகள்லாம் இருக்கு. நீங்க எல்லோரும் இந்த நேரத்துல எல்லாம் ஒன்னா வாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் வேளாண் சம்பந்தமாக 2 ஆண்டுகளில் 18 கேள்விகள் கேட்டிருக்கு. வேளாண் இதெல்லாம் ஒண்ணு வேளாண் சம்பந்தமாக இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இது வேற யாருமே, எந்த கட்சியோ வேற யாருமே சம்பந்தமா, ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பேசிக்கிட்டே போலாம். ஆனா நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும். அதுக்காக தான் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் சீக்கிரமா பேச வச்சுட்டு சீக்கிரமா முடிச்சுட்டேன்னா, நான் மீண்டும் சொல்றேன், இந்த கூட்டம் மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தல. இது விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான், அவ்வளவுதான். அதனால இது போன்ற இன்னும் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். காரணம், ஒவ்வொரு பகுதியிலும்
விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் இதெல்லாம் நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் மனதிலே வையுங்கள். மீண்டும் கடைசியாக இறுதியாக நான் சொல்கிறேன் பேச்சு இப்ப விவசாயிகளே, விவசாய பெருமக்களே, எங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுகின்றோம். உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள். இருவரும் கரம் கோர்ப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். அதற்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும். அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் விவசாயிகளால் மட்டும் தான் முடியும். தமிழ்நாடு நினைச்சு பாருங்க, 63 விழுக்காடு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வரும். அதற்கு எல்லோரும் கரம் கோர்த்து அத்துணை விவசாயிகளும் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உழவர் தெரிவிக்கும் வெளிச்சாமி, ஆலைமணி, கணேஷ்குமார் உள்ளிட்ட அத்துணை மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ஐயா இறுதியா பேச போறாரு. எல்லாமே கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு போனோம், அமைதியா போனோம். உங்களுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் பத்திரமா போன செய்தி, வீட்டுக்கு போய் சென்றடைந்த செய்தி வந்தாதான் நான் தூங்குவேன். இது வரைக்கும் நான் தூக்கம் வராது. அதனால எல்லாமே அமைதியா அப்போ இப்ப எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு ஐயா நம்ம கேட்க போறோம். நன்றி.